ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வவுச்சர்ஸ். ஸோ இது மட்டும் நம்ம ஆரிஜின் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம 1 by 1 பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வவுச்சர் அப்படின்றது என்னென்னு. ஸோ ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துடலாம். டாக்குமெண்ட் எவிடென்சிங் அ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எவிடென்ஸாக இருக்கிறது தான் வந்து வவுச்சர். when a transaction is recorded into and evidence is that effect is also established. Such evidence are source documents. On the basis of source documents, a voucher is detailing the account that are debited and credited is prepared. ஃபஸ்ட் நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ நம்ம பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். ஸோ என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், டேட்டு, அமௌண்ட்டு, லைக் பர்சன் நேம்ஸ் இருந்துச்சுன்னா பர்சன் நேம். ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எதில் இருக்கும், சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை வச்சு வவுச்சர்ஸ் ஆர் டீட்டெயிலிங் தி அக்கௌண்ட். ஸோ வவுச்சரை வந்து எப்படி வந்து டீட்டெயில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக டெபிட் அண்ட் கிரெடிட்டை வந்து எதுலேருந்து பண்ணுறாங்கன்னா இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் இட்ஸ் டெபிட்டடா கிரெடிட்டடா அப்படின்றத நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் வவுச்சர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வவுச்சர் இருக்குது. ஒன்று சோர்ஸ் வவுச்சர் ஆர் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் வவுச்சர். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் வவுச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா சோர்ஸ் வவுச்சர் ஆர் சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆர் சப்போர்ட்டிங் வவுச்சர். A document which comes into existence when a transaction is entered into. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட், அதாவது அந்த வவுச்சர் வந்து என்ட்ரு ஆயிரும் அப்படின்றாங்க. சப்போஸ் அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா இது வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் ஆஃப் அ டிரான்சாக்ஷன், நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணமோ அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஹேவிங் டேக்கன் பிளேஸ், அது வந்து ஒரு ப்ரூஃபாகவும் இருக்கும், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாகவும் இருக்கும். அண்ட் சைன்ட் பை மேக்கர், யார் இது பண்ணியிருக்காங்களோ அவங்களோட சிக்னேச்சர் இருக்கும். இதில் சோர்ஸ் வவுச்சரில் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் வவுச்சர். ஸோ சோர்ஸ் வவுச்சர், சோர்ஸ் டாக்குமெண்ட், சப்போர்ட்டிங் வவுச்சர்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் வவுச்சர். An accountant has with his source or supporting voucher for cash payment, cash receipt, invoices for credit, purchase or sales. Before recording the books of account, these source vouchers are analyzed to determine which account are or accounts to be debited or credited. ஸோ நம்ம மேலே என்ன பார்த்தோம், நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வச்சு அந்த நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதுதான் சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆர் சோர்ஸ் வவுச்சர் ஆர் சப்போர்ட்டிங் வவுச்சர். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கும், அதில் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இருக்கும், அது ப்ரூஃபாக இருக்கும், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் அது வந்து சைன் ஆகிருக்கும். ஸோ இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுவோம். யார் வந்து பண்ணுறாங்கன்னா அக்கௌண்டன்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அனலைஸ் பண்ணி விச் இஸ் டெபிட்டடா கிரெடிட்டடா அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ தான் வந்து அக்கௌண்ட் வந்து எது வந்து டெபிட் எது வந்து கிரெடிட் அப்படின்றது நம்மளால் அனலைஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த அக்கௌண்டிங் வவுச்சர் யூஸ் பண்ணுறாங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படின்றது என்னென்னா ரிட்டன் டாக்குமெண்ட் கண்டெய்னிங் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஃபார் அக்கௌண்டிங் அண்ட் ரெக்கார்டிங் பர்பஸ் prepared by an accountant on the basis of supporting voucher and signed by another authorized person. ஸோ மேலே நமக்கு சோர்ஸ் வவுச்சர் நம்ம பார்த்தோம்னா அதே தான் கீழேயும் நம்ம பண்ணுறோம். அதில் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு தான் அக்கௌண்டிங் வவுச்சர் ப்ரிப்பேர் பண்ணி யார் ப்ரிப்பேர் பண்ணுறது, அக்கௌண்டன்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆன் த பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வவுச்சர் வச்சு அக்கௌண்டன்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சைன் பை ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர். ஸோ இதோட ஃபீச்சர்ஸில் என்ன, written document prepared on the basis of evidence of a transaction, analysis of a transaction, prepared and signed usually by an accountant and countersigned by the author signatory in the case of cash or bank voucher receipt. So next நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் அக்கௌண்டிங் வவுச்சர். ஸோ இதில் வந்து கேஷ் வவுச்சர், நான் கேஷ் வவுச்சர். ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் வவுச்சர் அப்படின்றது என்னென்னு பார்த்துடலாம். கேஷ் வவுச்சர் prepared at the time of receipt or payment of cash and include receipt and payment through check. ஸோ கேஷ் வவுச்சர் வந்து எப்போ யூஸ் பண்ணுறாங்க, ரெசிப்ட், அதாவது ரிசீவ் பண்ணும்போது பே பண்ணும்போது, எது கேஷ் வந்து ரிசீவ் பண்ணும்போது பே பண்ணும்போதும், அதே மாதிரி செக் வந்து ரிசீவ் பண்ணும்போதும் பே பண்ணும்போதும் நம்ம வந்து கேஷ் வவுச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கேஷ் வவுச்சர்ஸில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று கிரெடிட் வவுச்சர்ஸ், ஒன்று டெபிட் வவுச்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிரெடிட் வவுச்சர்னா என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் ப்ரிப்பேர்ட் when a cash is received. Cash may be received against sale of goods, sale of investment, withdrawn from bank, etc. Sale of fixed asset, receipt from debtors. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எது யூஸ் பண்ணுறோம், கிரெடிட் வவுச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது டெபிட் வவுச்சர்ஸ். ஸோ எப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், prepared when payment is made. Payment may be made against expenses, purchase of goods, purchase of fixed asset, payment to creditors, deposited into bank, drawings, etc. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம டெபிட் வவுச்சர் நம்ம இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நான் கேஷ் வவுச்சர் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் வவுச்சர்.
ப்ரிப்பேர்ட் ஃபார் டிரான்சாக்ஷன் நாட் இன்வால்விங் கேஷ். ஸோ கேஷ் இன்வால்வ் ஆகாத எல்லாத்துக்குமே வந்து நம்ம நான் கேஷ் வவுச்சர் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்சஸ், பில்ஸ், கிரெடிட் அண்ட் டெபிட் நோட். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எது வந்து இஷ்யூ பண்ணுவோம், நான் கேஷ் வவுச்சர் நம்ம இஷ்யூ பண்ணுவோம். ப்ரிப்பேர்ட் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ், credit purchase, goods return, both inwards and outward, rectifying the errors, etc. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எது வந்து கொடுப்போம், நான் கேஷ் வவுச்சர்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் தான் கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், கூட்ஸ் ரிட்டர்ன். இன்வர்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், கூட்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா அதாவது இன்கேஸ் செல்லருக்கும் வரும் பர்ச்சேஸருக்கும் வரும். ஸோ அவங்க ரெண்டுத்துக்குமே இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் அண்ட் ரெக்டிஃபைங் தி எரர்ஸ். ஸோ ஏதாவது எரர் மேக் பண்ணியிருந்தாலும் அதுக்கும் நம்ம நான் கேஷ் வவுச்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவோம். ஸோ இது மட்டும் வவுச்சர்னா என்ன நம்ம பார்த்தோம், டைப்ஸ் பார்த்து இப்போ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தி எவிடன்ஸ் தட் இஸ் கேஷ் மெமோ எக்ஸெட்ரா பை இட் செல்ஃப் இஸ் அ வவுச்சர். பட் இன் practice normally a printed paper called voucher is prepared on which the accounts to be debited and credited along with the description of a transaction is written. ஸோ the preparation of வவுச்சரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த வவுச்சர் நம்ம பண்ண டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ அது டெபிட்டடாக கிரெடிட்டடான்னு இருக்கும் அண்ட் அதில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அந்த டிரான்சாக்ஷனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இஸ் அனலைஸ்ட் டு டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் தி அக்கௌண்ட்ஸ் டு பி டெபிட்டட் அண்ட் கிரெடிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துலாம், XYZ அண்ட் கம்பெனி பர்ச்சேஸ் ஸ்டேஷனரி ஃபார் ₹750 அகேன்ஸ்ட் கேஷ் பேமெண்ட் for which it is received a cash memo along with the stationery items. So analysis of source document. So source document வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னா stationery account should be debited. அதாவது இந்த இடம் தான், இதுதான் வந்து ஸ்டேஷ்னரி. ஓகேவா? ஸோ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறாங்க. ஏன் டெபிட் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் ஆர் டெபிட்டட். ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை டெபிட் பண்ணுறாங்க. அப்போ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அதை வந்து டெபிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேஷ் ஹாஸ் பி பேட் அகேன்ஸ்ட் தி பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணனால நம்ம கேஷ் வந்து பே பண்ணுறோம். ஸோ கேஷ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா அசட். ஸோ அதனால் அது கிரெடிட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்க்ரீஸ் இன் அசட் வந்து டெபிட் பண்ணணும். இன்கேஸ் அசட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசட் வந்து நமக்கு வேல்யூ வந்து கம்மியாகுது, அதாவது கேஷ் வந்து நமக்கு வேல்யூ வந்து கம்மியாகிறனால இதை வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்க்ரீசஸ், எக்ஸ்பென்சஸ் ஆகலை அப்படின்னா அது டிக்ரீசஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் ஆனதுனால இன்க்ரீஸ் ஆனதுனால இதை வந்து டெபிட். இங்கே அசட்டில் வந்து கேஷ் போனனாக்கா, ஸோ இந்த இடத்துல அசட்டில் வந்து கேஷ் போனனால இது வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுறாங்க. அதோட எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வவுச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வவுச்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிப்ட் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோமா, ரிசீவ்டு வித் தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்து சம் ஆஃப் ருபீஸ் போடுவாங்க. இந்த இடத்துல ஸ்டாம்ப் ரெவென்யூ இருக்கும். அதே மாதிரி பேர் அந்த கம்பெனி நேமு, வவுச்சரு, அப்புறம் அதே மாதிரி டெபிட்னா என்ன, ஸோ எது வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம், ஸ்டேஷனரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், கிரெடிட் எது கேஷை வந்து கிரெடிட் பண்ணுறோம். சம் மீதி டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே எழுதியிருப்பாங்க. அதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமௌண்ட் இருக்கும், இங்கே டேட்டு அமௌண்ட்டு ரெண்டு இடத்துலையுமே நம்ம போடணும். இது வந்து டெபிட்டுக்கு நேராக, இது வந்து கிரெடிட்டுக்கு நேராக, ரெண்டு இடத்துல அமௌண்ட் போட்டு டோட்டல் போட்டுட்டு சைன், ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியும் வந்து சைன் பண்ணுவாங்க, அதே மாதிரி அக்கௌண்ட்டும் சைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இப்படின்னா நம்ம அக்கௌண்ட், அதாவது வவுச்சரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேஷை வச்சு நம்ம பார்த்தோம், அதாவது கேஷ் பே பண்ணனால நம்ம எப்படி வந்து வவுச்சரை நம்ம போட்டோம் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ராகுல் அண்ட் கோ பர்ச்சேஸ் ஸ்டேஷனரி ஆஃப் ₹1100 ஃப்ரம் அசோக் அண்ட் கோ ஆன் கிரெடிட் அண்ட் ரிசீவ் தேர் இன்வாய்சஸ் ஆர் பில்ஸ். இங்கே என்ன இருக்குது, கேஷ் கொடுக்கலாம், பட் ஆன் கிரெடிட்டில் வாங்கினதுனால என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் சேம் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கேஷ் கொடுக்காதனால, அதாவது கேஷ்ன்ற வேர்டு வராதனால இங்கே வந்து கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அசோக் அண்ட் கோன்ற பர்சன்ட் இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால அவங்க வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 1100. ஸோ ரூல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா லைபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட ரூல்ஸு. ஓகேவா? ஸோ இது வந்து லயபிலிட்டி தான், ஏன்னா இந்த பர்சனுக்கு நம்ம திருப்பியும் பே பண்ணணும் அப்படின்றனால. ஸோ வவுச்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஸோ அதே மாதிரி மேலே அந்த பர்சனோட நேமு, வவுச்சர் நம்பர், இங்கே டேட்டு, இங்கே ரெசிப்ட், எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ரெசிப்ட்னு வராது, ஏன்னா இங்கே வந்து அமௌண்ட் நம்பர் ரிசீவ் பண்ணல, அதனால இந்த இடத்துல ரெசிப்ட் அப்படின்னு வராது. இங்கே வந்து டெபிட், எதை வந்து டெபிட் பண்ணுறோம், ஸ்டேஷனரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸோ 1100
அங்கே எழுதியாச்சு. அதே மாதிரி கிரெடிட்டட் வந்து எதை கிரெடிட் பண்ணுறோம், அசோக் அண்ட் கோ வந்து கிரெடிட் பண்ணுறோம், எவ்வளோ 1100. அதே மாதிரி ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து இங்கே சைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி அக்கௌண்டன்ட் வந்து இங்கே சைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து வவுச்சர் ப்ரிப்பரேஷன். இப்படி தான் நம்ம வவுச்சர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 7th சாப்டரில் பார்த்தீங்கன்னா சம்ஸ் எதுவும் கிடையாது, தியரி மட்டும்தான். ஸோ இந்த வவுச்சர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் படித்து அதில் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும், எது வந்து டெபிட் எது வந்து கிரெடிட் அப்படின்றது பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் வவுச்சர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் வந்து இந்த 7th சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபர்தர் சம்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.